அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஆதித்யா டிஎன்பிஎஸ்சி அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம நீதித்துறை அமைப்புகள்லேருந்து ஒரு 45 கேள்விகள் வரை பார்க்கலாம். கேள்வி எண் 1, இந்திய அரசியல் அமைப்பு டேஷ் நீதித்துறையை வழங்கியுள்ளது. ஆப்ஷன் பார்த்துக்கோங்க. ஆன்சர் பார்த்துலாங்களா? இந்திய அரசியல் அமைப்பு ஒருங்கிணைந்த நீதித்துறையை வழங்கியுள்ளது. கேள்வி எண் 2, இந்திய அரசியலமைப்பின்படி இந்தியாவில் மிக உயர்ந்த நீதித்துறை அமைப்பு எது? பிரிவி கவுன்சில், சர்வதேச நீதிமன்றம் ஹேக், உச்ச நீதிமன்றம், கூட்டாட்சி நீதிமன்றம். விடை பார்த்தலாம். விடை உச்ச நீதிமன்றம். கேள்வி எண் 3, தற்போதைய அதாவது 52வது இந்திய தலைமை நீதிபதி யார்? சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா யார் கேட்டிருக்காங்க? ஆப்ஷன் பார்த்துங்க. ஆன்சர் பார்க்கலாமா? பூஷன் ராமகிருஷ்ண கவாய், பிஆர் கவாய் சொல்லக்கூடிய பூஷன் ராமகிருஷ்ண கவாய். வீடியோ பார்க்குறவங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டீங்க. கொஞ்சம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அண்டு வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் போட்டுருங்க. ஏதாவது குறைகள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். கொஸ்டின் நம்பர் 4, ஒற்றை நீதிமன்ற முறையானது எங்கிருந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது? ஆப்ஷன் பாருங்கள். இங்கிலாந்து அரசியலமைப்பு, இந்திய அரசு சட்டம் 1919, யுஎஸ்ஏ அரசியலமைப்பு, இந்திய அரசாங்க சட்டம் 1935. விடை பார்த்தலாங்களா? இந்திய அரசாங்க சட்டம் 1935. கேள்வி எண் 5, இந்திய உச்சநீதிமன்றம் எப்போது நிறுவப்பட்டது? ஜனவரி 24 இல்லை 26, 28 இல்லை 25? விடை பார்த்துலாங்களா? ஜனவரி 28, 1950. 6வது கேள்வி, கூற்று உச்சநீதிமன்றம் இந்திய அரசாங்க சட்டம் 1935 அடிப்படையில் நிறுவப்பட்ட இந்திய கூட்டாட்சி நீதிமன்றத்தின் வாரிசாக கருதலாம். விளக்கம். இருப்பினும் இந்திய கூட்டாட்சி நீதிமன்றத்தை விட இந்திய உச்சநீதிமன்றத்திற்கு அதிகாரம் அதிகம். விடை பார்த்தலாங்களா? விடை கூற்று மற்றும் விளக்கம் சரி. மேலும் கூற்று சரியாக விளக்குறதுன்னு சொல்லுவாங்க. கேள்வி எண் 7, இந்திய கூட்டாட்சி நீதிமன்றம் எதன் அடிப்படையில் உருவாக்கப்பட்டது? இந்திய கவுன்சில் சட்டம் 1909, இந்திய அரசு சட்டம் 1919, இந்திய அரசாங்க சட்டம் 1935, இந்திய அரசமைப்பு சட்டம் 1949. விடை பார்த்துடலாம். இந்திய அரசாங்க சட்டம் 1935. கேள்வி எண் 8, உச்சநீதிமன்றத்தின் அமைப்பு மற்றும் பிறவற்றை குறிப்பிடும் பகுதி மற்றும் சட்டப்பிரிவுகளை தேர்வு செய்க. பகுதி 4 விதி 124, 147 வரைக்கும். பகுதி 4, பகுதி 5, பகுதி 6, பகுதி 7. விடைய பார்த்தலாம். பகுதி 5 விதி 124 முதல் 147 வரை. வீடியோ பார்க்குறதுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்ருக்கீங்க. கேள்வி எண் 9, உச்சநீதிமன்றத்தின் மொத்த நீதிபதி இடங்களின் எண்ணிக்கையை தேர்வு செய்க. 25 + 1, 30 + 1, 32 + 1, 33 + 1. +1ன்றது இந்திய தலைமை நீதிபதியை சேர்த்து. விடை பார்த்துடலாம். (33 + 1) மொத்தம் 34. கேள்வி எண் 10, உச்சநீதிமன்றம் உருவாக்கப்பட்ட போது வழங்கப்பட்ட நீதிபதி இடங்களின் எண்ணிக்கையை தேர்வு செய்க. 7 + 1, 10 + 1, 13 + 1, 17 + 1. விடை பார்த்தலாம். ஏழு + 1. கேள்வி எண் 11, உச்சநீதிமன்ற நீதிபதி இடங்கள் முதல் முறையாக எப்போது உயர்த்தப்பட்டது? அதாவது 7 + 1லேருந்து 10 + 1 உயர்த்தப்பட்டது. 1956, 1960, 1977, 1986. விடை பார்த்துடலாம்.
1956. இதில் உள்ள ஒவ்வொரு ஆண்டும் நீதிபதிகள் எண்ணிக்கை வரிசையாக உயர்த்தப்பட்ட ஆண்டுகள் தான். கேள்வி எண் 12. தவறான இணையை தேர்வு செய்க. முதல் நீதிபதிகள் வழக்கு 81, இரண்டாவது நீதிபதிகள் வழக்கு 93, மூன்றாவது நீதிபதிகள் வழக்கு 98, நான்காவது நீதிபதிகள் வழக்கு 2014. விடை பார்த்துடலாம். நான்காவது நீதிபதிகள் வழக்கு 2014 2015 வரும். இந்த 4 வழக்குகளும் பார்த்திங்கன்னா கொலிஜியம் முறை உருவாவதற்கு அடிப்படை. கேள்வி எண் 13. நான்காவது நீதிபதிகள் வழக்கு 2015 எந்த சட்ட திருத்தத்தை செல்லாது என அறிவித்தது? 97, 98, 99, 100. விடை பார்த்துடலாம். 91வது அரசமைப்பு சட்ட திருத்தம். ஓகேங்களா? ஸோ NJAC தேசிய நீதிபதிகள் நியமன ஆணையத்தை செல்லாது அறிவித்தாங்க. கேள்வி எண் 14. உச்ச நீதிமன்ற நீதிபதி ஆவதற்கு உரிய தகுதிகளில் சரியானது. உயர் நீதிமன்றத்தில் 5 ஆண்டுகள் நீதிபதியாக பணி அனுபவம், உயர் நீதிமன்றத்தில் 10 ஆண்டுகள் வழக்கறிஞராக பணி அனுபவம், குடியரசுத் தலைவர் பார்வையில் சிறந்த சட்ட நிபுணர். அனைத்தும் சரி. விடை பார்த்துடலாம். விடை அனைத்தும் சரி. கேள்வி எண் 15. இந்திய தலைமை நீதிபதியின் தற்போதைய ஊதியம் எவ்வளவு? 2,25,000, 2,50,000, 2,75,000, 2,80,000. விடை பார்த்துடலாம். $2,80,000. கேள்வி எண் 16. உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் தற்போதைய ஊதியம் எவ்வளவு? அதாவது இந்திய தலைமை நீதிபதி தவிர்த்து மற்ற 33 பேருக்கு 2,25,000, 2,50,000, 2,75,000, 2,80,000. விடை பார்த்துடலாம். சாரி, 2,50,000. கேள்வி எண் 17. இந்தியாவில் எத்தனை உயர்நீதிமன்றங்கள் உள்ளன? 20, 23, 25, 26. விடை பார்த்துடலாம். 25. கடைசியாக வந்தது ஆந்திராவுடைய அமராவதி உயர்நீதிமன்றம். 18. உச்சநீதிமன்ற நீதிபதிகளுக்கு ஓய்வூதியமாக கடைசி மாத ஊதியத்திலிருந்து %% வழங்கப்படுகிறது. 25, 33, 50, 62. விடை பார்த்துடலாம். விடை 50%. 19. உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயது 60, 62, 65, 70. விடை விடை 65. கேள்வி எண் 20. யாருடைய அல்லது எந்த அமைப்பின் பரிந்துரையின் பேரில் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் குடியரசுத் தலைவரால் பதவி நீக்கப்படலாம்? பிரதமர், இந்திய தலைமை நீதிபதி, குடியரசுத் தலைவர், பாராளுமன்றம். விடை பாராளுமன்றம். கேள்வி எண் 21. உச்சநீதிமன்ற நீதிபதிகள் பதவி நீக்கப்பட உரிய காரணங்களில் தவறானது எது? நிரூபிக்கப்பட்ட தவறான நடத்தை, இயலாமை, A&B, ஊதியம் பெறும் பதவி வகித்தல். விடை விடை ஊதியம் பெறும் பதவி வகித்தல். கேள்வி எண் 22. உச்சநீதிமன்ற நீதிபதிகள் மீதான பதவி நீக்க தீர்மானம் நீதிபதிகள் விசாரணை சட்டம் டேஷின் படி விசாரிக்கப்படுகிறது. 1960, 64, 68, 70. விடை பார்த்துடலாம். சாரி, விடை பார்த்தீங்கன்னா 1968. டிக் வேல ஆப்ஷன் சி 1968. கேள்வி 23. உச்சநீதிமன்றத்தின் தலைமையிடமாக இந்திய அரசியலமைப்பு எந்த பகுதியை அறிவித்துள்ளது? கல்கத்தா, பம்பாய், சுதநதி, டெல்லி. விடை பார்த்துலாங்களா? விடை புதுடெல்லி. 24. யார் குடியரசுத் தலைவரின் அனுமதியை பெற்று உச்சநீதிமன்றத்தின் அமர்வை நாட்டின் பிற பகுதிகளில் அமைக்கலாம்? பிரதமர், மத்திய சட்ட அமைச்சர், இந்திய தலைமை நீதிபதி, இந்திய அட்டார்னி ஜெனரல். விடை பார்த்துடலாம். விடை இந்திய தலைமை நீதிபதி. கேள்வி எண் 25.
இந்திய உச்சநீதிமன்றமானது உலகின் பிற நீதிமன்றங்களை விட அதிக அதிகாரம் பெற்றுள்ளது என கூறியவர் யார்? B.R. அம்பேத்கர், K.M. முன்ஷி, N.A. பால்கிவாலா, அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர். விடை பார்த்துடலாம். விடை அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர். கேள்வி எண் 26. இந்திய அரசுக்கும் மாநிலங்களுக்கும் இடையேயான வழக்குகளை விசாரிக்க உச்சநீதிமன்றம் பெற்றுள்ள அதிகார வரம்பு. அசல் அதிகார வரம்பு, மேல்முறையீட்டு அதிகார வரம்பு, ஆலோசனை அதிகார வரம்பு, இதர அதிகார வரம்பு. ஆன்சர் பார்த்துடலாம். ஆன்சர் அசல் அதிகார வரம்பு. கேள்வி எண் 27. அடிப்படை உரிமைகள் தொடர்பான வழக்குகளை விசாரிக்க உச்சநீதிமன்றம் பெற்றுள்ள அதிகார வரம்பு என்ன? அசல் அதிகார வரம்பு, மேல்முறையீட்டு அதிகார வரம்பு, ஆலோசனை அதிகார வரம்பு, இதர அதிகார வரம்பு. விடை பார்த்துடலாம். அசல் அதிகார வரம்பு. கேள்வி எண் 28. பொது முக்கியத்துவம் வாய்ந்த எந்த ஒரு சட்டத்தின் மீதும் உச்சநீதிமன்றம் தனது கருத்தினை குடியரசுத் தலைவருக்கு வழங்க பெற்றுள்ள அதிகார வரம்பு. அசல் அதிகார வரம்பு, மேல்முறையீட்டு அதிகார வரம்பு, ஆலோசனை அதிகார வரம்பு, இதர அதிகார வரம்பு. விடை பார்த்துடலாம். ஆலோசனை அதிகார வரம்பு. கேள்வி 29. ஒரு சட்டத்தினை அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரானது என உச்சநீதிமன்றம் அறிவிப்பதற்கான அதிகாரம், இதர அதிகார வரம்பு, நீதி புனராய்வு, ஆலோசனை அதிகார வரம்பு, மேல்முறையீட்டு அதிகார வரம்பு. விடை பார்த்துடலாம். நீதி புனராய்வு அதிகார வரம்பு. கேள்வி எண் 30. நீதிமன்ற அவமதிப்பு சட்டம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது? 66, 70, 71, 75. விடை 1971. கேள்வி எண் 31. நீதிமன்ற அவமதிப்பு சட்டம் 71 எந்த குழுவின் பரிந்துரையின் பேரில் கொண்டு வரப்பட்டது? H.M. சன்யால், K.M. பணிக்கர், H.N. குன்ஸ்ரு, D.D. டாங்கே. விடை பார்த்துடலாம். H.M. சன்யால். கேள்வி 32. எந்த சட்டப்பிரிவின் அடிப்படையில் இந்திய உச்சநீதிமன்றம் உருவாக்கப்பட்டது? சட்டப்பிரிவு 124, சட்டப்பிரிவு 124 கேபிட்டல் A, 125, 129. விடை பார்த்துடலாம். சட்டப்பிரிவு 124 அடிப்படையில் இந்திய உச்சநீதிமன்றம் உருவாக்கப்பட்டது. கேள்வி எண் 33. எந்த சட்டப்பிரிவின் அடிப்படையில் தேசிய நீதிபதிகள் நியமன ஆணையம் உருவாக்கப்பட்டது? சட்டப்பிரிவு 124, 124 கேபிட்டல் A, 125, 129. விடை பார்த்துடலாம். சட்டப்பிரிவு 124 கேபிட்டல் A, அதாவது 99 திருத்தம் மூலியமாக நீக்கப்பட்டது தான் இந்த NJAC. கொண்டு வரப்பட்டது. மன்னிக்கவும். எந்த சட்டப்பிரிவு உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் ஊதியம் பற்றி கூறுகிறது? சட்டப்பிரிவு 124, சட்டப்பிரிவு 124A, 125, 129. விடை பார்த்துடலாம். சட்டப்பிரிவு 125. 34. உச்சநீதிமன்றம் பதிவுகளின் நீதிமன்றமாக செயல்படும் என கூறும் சட்டப்பிரிவு எது? பதிவுகள் நீதிமன்றம் என்றால் கோர்ட் ஆஃப் ரெக்கார்டு. சட்டப்பிரிவு 124, 124 கேபிட்டல் A, 125, 129. விடை பார்த்துடலாம். 129. கேள்வி எண் 36. உச்சநீதிமன்றம் அமர்வு பற்றி கூறும் சட்டப்பிரிவு எது? சட்டப்பிரிவு 130, 131, 142, 143. விடை பார்த்துடலாம். சட்டப்பிரிவு 130. கேள்வி எண் 37. உச்சநீதிமன்றத்தின் அசல் அதிகார வரம்பு பற்றி கூறும் சட்டப்பிரிவு எது? சட்டப்பிரிவு 130, 131, 142, 143. விடை பார்த்துடலாம். சட்டப்பிரிவு 131.
கேள்வி எண் 38. உச்சநீதிமன்றத்தின் பிரத்யேக அதிகாரம் பற்றி கூறும் சட்டப்பிரிவு எது? 130, 131, 142, 143. விடை பார்த்துடலாம். சட்டப்பிரிவு 142. கேள்வி எண் 39. குடியரசுத் தலைவருக்கு ஆலோசனை வழங்க உச்சநீதிமன்றம் கடமைப்பட்டுள்ளது என கூறும் சட்டப்பிரிவு எது? சட்டப்பிரிவு 130, 131, 142, 143. விடை பார்க்கலாம். சட்டப்பிரிவு 143. கேள்வி எண் 40. உச்சநீதிமன்றம் பின்வரும் எந்த வழக்குகளில் விதி 142 அடிப்படையாக கொண்டு தீர்ப்பளித்தது? ராமர் ஜென்மபூமி வழக்கு, நளினி பேரறிவாளன் வழக்கு, போபால் விஷவாயு வழக்கு. அனைத்தும் சரி. விடை பார்த்துடலாம். விடை அனைத்தும் சரி. கேள்வி எண் 41. முதல் இந்திய தலைமை நீதிபதி யார்? சர் எலிஜா இம்பே, ஹரிலால் ஜே கானியா, டி முத்துசாமி, யூ லலித். அதாவது உச்சநீதிமன்றம் அமர்வுக்கு வந்தப்போ, நடைமுறைக்கு வந்தப்போ. ஆப்ஷன் பார்த்துடலாம். ஹரிலால் ஜே கானியா. பிரிட்டிஷ் ஆட்சியில் இந்தியாவின் முதல் தலைமை நீதிபதி யார்? சர் எலிஜா இம்பே, ஹரிலால் ஜே கானியா, டி முத்துசுவாமி, யூ லலித். விடை பார்த்துடலாம். விடை சர் எலிஜா இம்பே. கேள்வி 43. இந்தியாவின் முதல் பட்டியலின பிரிவைச் சேர்ந்த முதல் இந்திய தலைமை நீதிபதி யார்? ஸ்ரீனிவாச வரதாச்சாரி, ஹரிலால் ஜே கானியா, எஸ் ராஜேந்திர பாபு, கேஜி பாலகிருஷ்ணன். விடை கேஜி பாலகிருஷ்ணன். இந்தியாவில் முதல் சீக்கிய பிரிவைச் சேர்ந்த முதல் இந்திய தலைமை நீதிபதி யார்? ஜஸ்வந்த் சிங் நெஹி, மாண்டேக் சிங் அலுவாலியா, ஜெகதீஷ் சிங் கெஹர், ருபேந்தர் சிங் தில்லான். விடை பார்த்துடலாம். ஜெகதீஷ் சிங் கெஹர், அதாவது ஜேசி கெஹர்னு சில பேர் படிச்சிருப்பீங்க, ஜேஎஸ் கெஹர்னு சொல்லிட்டு. கேள்வி எண் 45. செப்டம்பர் 23, 2027 இந்திய தலைமை நீதிபதியாக பதவியேற்க உள்ள முதல் பெண்மணி யார்? நீதிபதி PV நாகரத்னா, நீதிபதி அபய் எஸ் ஓகா, நீதிபதி சுஜாதா மனோகர், நீதிபதி KK உஷா. விடை பார்த்துடலாம். நீதிபதி PV நாகரத்னா. கேள்வி எண் 26. ஏதேனும் ஒரு உயர் நீதிமன்றத்தில் தலைமை நீதிபதியாக பதவியேற்ற முதல் பெண்மணி? நீதிபதி லீலா சேத், நீதிபதி கண்டகுமாரி பட்நாகர், நீதிபதி பாத்திமா பிவி, நீதிபதி KK உஷா. விடை பார்த்துடலாம். நீதிபதி லீலா சேத் அவர்கள். கேள்வி எண் 47. உச்சநீதிமன்றத்தில் நீதிபதியாக பதவியேற்ற முதல் பெண்மணி? விடை பார்த்துடலாம். நீதிபதி ஃபாத்திமா பிவி. ஓகேங்களா? இதில் ஒரு ஆப்ஷன் மட்டும் சொல்லிக்கிறேன். இந்த நீதிபதி கந்தகுமாரி பட்நாகர்ன்றவங்க மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்தின் முதல் பெண் தலைமை நீதிபதி. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நம்ம சேனல்ஸை வந்துட்டு ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். குறைகள் தான் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு அடுத்து என்ன வீடியோ போட சொன்னாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வாட்ஸ்அப் டெலிகிராம் சேனல் லிங்க்கு வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.